வணக்கம் இயல்பான வாழ்க்கை சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் சுறா மீன் குழம்பு செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குழம்பு நம்ம வீட்டில் வச்சு ரொம்ப நாள் ஆகுது. லாஸ்ட்டாக என்னோடய அண்ணா ஒய்ஃப் பிறந்து வச்சு பேபி கேரி பண்ணும் பொழுது அவங்களுக்கு சமைச்சு கொடுத்தது ஃப்ரெண்ட்ஸ். அதோடு இன்றைக்கி கூட நம்ம வீட்டில் சமைக்கலை, பின்னால் வீட்டு அம்மாவுக்கு நான் இப்போ சமைச்சு கொடுக்க போகிறேன். அவங்க இந்த ஃபிஷ் வாங்கியிருக்கேன்னு சொன்னாங்க. சரி கொடுங்கம்மா, நான் சமைச்சு கொடுக்குறேன் உங்களுக்கு அப்படின்ட்டு சொல்லிவிட்டு வாங்கிட்டேன். இப்போ நான் இந்த குழம்பு வச்சு எப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். அதுக்கு உண்டான மற்ற தேவையான பொருட்கள் எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஒன்று தான், மசாலா பொடி தான் ஒன்று ரெடி ஆகலை, அதை நம்ம இப்போ எடுத்துக்கலாம். ஓகே, கறி மசாலா ஒரு 4 டேபிள் ஸ்பூன், இந்த மாதிரி டேபிள் ஸ்பூனில் ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ். 2 3 4. உங்கள் வீட்டில் எந்த அளவுக்கு நீங்கள் இந்த கறி வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் எந்த அளவுக்கு இப்போ ஃபிஷ் கறி வைக்க போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் இந்த மசாலா எல்லாமே நான் ரெடி பண்ணுறேன். நம்ம 4 டேபிள் ஸ்பூன் போட்டது ஃபிஷ் கறி மசாலா ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஃபிஷ் கறி பவுடர். இது வந்து சின்ன சீரகத்தூள் அரை ஸ்பூன், மல்லித்தூள் அரை ஸ்பூன், கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன். எவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கலாம். பின்னல் வீட்டு அம்மா ஃபேமிலியில் நல்லா உரப்பு சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காக ஒரு வரமிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன் லாஸ்ட்டாக. நான் எடுத்த மொத்த பொருட்களும் எந்த அளவுக்கு நான் ஃபிஷ் எடுத்து வச்சுருக்கணும், குழம்பு வைக்க போகிறேனோ அந்த அளவுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் நீங்களும் எடுத்து வச்சுக்கலாம், கூடையும் குறைவாகவும் நீங்கள் தான் அதை சேர்த்துக்கணும். பூண்டு கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் முழுசாக ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இஞ்சி, அப்புறம் தக்காளி பழம், 2 லவங்கப்பூ அதாவது அன்னாசி பூ, வெங்காயம், வெண்டைக்காய், மீன் இந்த அளவு ஒரு சின்ன மீன் இந்த மாதிரி வாங்கி வச்சுருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கத்திரிக்காய், என்கிட்ட இப்போது குண்டு கத்திரிக்காய் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதனால் நீட்டு கத்திரிக்காய் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்டில் குண்டு கத்திரிக்காய் இருந்தால் நீங்கள் குண்டு கத்திரிக்காயும் யூஸ் பண்ணலாம். 2 கொத்து கருவேப்பிள்ளை. அப்புறம் தக்காளி பழம், ஒரு தக்காளி பழம் வந்து இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு தக்காளி பழம் முழுசாக வெட்டி வச்சுருக்கேன். அப்புறம் குருக்கா புளி, இது புளி, இது வந்து ஒரு 3 புளி நான் எடுத்து ஊற வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், வாஷ் பண்ணிவிட்டு, ஏன்னா இதில் அழுக்கு இருக்கும் அதனால். அப்புறம் நான் தேங்காய் பாலுக்கு பதிலாக க்ரீமர் சேர்த்துக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்மள்கிட்ட க்ரீமர் தான் இருக்குது, தேங்காய் பால் இல்லை. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சமைக்கலாம். நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கடுகு தாளிப்பு 1 ஸ்பூன், வெடித்ததும் இஞ்சி, பூண்டு, லவங்கப்பூ, அடுத்ததாக வெங்காயம். இது நல்லா வெந்து பொன்னிறமாக வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் 2 பேர் தான் ஃப்ரெண்ட்ஸ், நானும் அப்பாவும் தான். அதனால் வந்து பெருசாக நிறைய பேருக்கு சமைக்கிற மாதிரி சட்டி பாத்திரம் இல்லை. ஸோ பின்னால் வீட்டு அம்மா வீட்டில் நல்லா பெரிய குடும்பமாக இருக்காங்க. ஸோ நான் அதனால தான் சட்டி எடுத்துக்கிட்டேன். இந்த சட்டியில் தாராளமாக குழம்பு வைக்கலாம், அப்புறம் பெருசாக ஒரு பாத்திரத்தில் ஊற்றி கொடுத்துடலாம். அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் பானையில் வச்சுன்னா நீங்கள் இந்த குழம்பை பானையில் கூட வைத்துக்கலாம். இது பொன்னிறமானதும் எடுத்து வச்ச மசாலா மிக்ஸ் பண்ணி வச்ச மசாலா பொடி ஃப்ரெண்ட்ஸ். இது மிளகாய் வாசம் போகும் வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெயே அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா கருகிடும். அதாவது அடுப்பை மெல்ல வச்சுக்கலாம். அடுத்ததாக சின்னதாக வெட்டி வச்ச தக்காளி பழம். எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு நீர் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த குழம்புல க்ரீமர் பால் சேர்த்துக்குவோம், அதை மனசில் வச்சுட்டு நீர் நம்ம இதில் ஊற்றிக்கலாம் கரெக்டாக. தேவையான அளவு உப்பு, நான் மீன்லேயும் உப்பு சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அதையும் மனசில் வச்சுக்கிறேன். அடுத்ததாக வெட்டி வச்ச கத்திரிக்காய், எக்ப்ளான்ட், கருவேப்பிள்ளை, இது நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். கத்திரிக்காய் ஓரளவுக்கு வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக வெண்டைக்காய், முழுசாக வெட்டி வச்ச தக்காளி பழம், அப்புறம் ஃபிஷ். இது ஏன் கடைசியாக போடுறோன்னா இது வந்து குழஞ்சி அப்படியே ஒடிஞ்சு போகாத படிக்காக ஃப்ரெண்ட்ஸ். மீன் முன்னுக்கே போட்டோமா அது ஒடிஞ்சிரும் நல்லா வெந்து. ஏன்னா இது பொரிக்கலை, மீனை பொரிக்காமல் கறி வைக்கிறதுனால
நம்ம லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். இந்த மீன் நல்ல வாசம், அதோட மீனுடைய வாடை தூக்கலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக ஒரு சிராய்ப்புல் நான் தட்டி போடுறேன். உங்கள்கிட்ட சிராய்ப்புல் இல்லைன்னா அதிகமாக அதாவது கருவேப்பிலை கூட அதிகமாக போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்து வச்சு குறுக்காப்புளியும் நான் ஊற்றிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டாக ஏன் ஊற்றுறேன்னா இந்த வெண்டிக்காய் குழஞ்சி போகாது. புளி ஊற்றின பிறகு வெண்டிக்காய் போட்டால் அதோடு சேர்த்து வேக வச்சா. இந்த கறி கொதித்து நல்லா வெந்து வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குழம்பு நல்லா கொதித்து ஃபிஷ் எல்லாம் வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக லாஸ்ட்டாக அரை கப் க்ரீமர் பால் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் பிளேட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்க்க மட்டும் இல்லை, சாப்பிடவும் செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் சுறா மீன் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். புதுசாக குழந்தை பெற்றெடுத்த தாய்மார்கள் இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அதிகமாக பால் ஊறும் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் ரேட்டாக அகல பாத்திரத்தில் இந்த குழம்பை ஊற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்படியே எடுத்து பின்னால் வீட்டு அம்மாக்கிட்ட கொடுக்க வேண்டியது தான். மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் பட்டன் தட்டிட்டு, அதாவது பெல் பட்டன் தட்டிட்டு ஆலில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.